திரு நிரஞ்சன், இது வெளியிட்டிருப்பது யார் அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கணும். இந்த விளக்கத்தை நம்ம காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வெளியிடுது. ஸோ இதனது ஆடியன்ஸ் அமெரிக்க அரசு, அமெரிக்க மக்கள். ஸோ அவங்களுடைய கன்சர்ன்ஸை நம்ம அட்ரஸ் பண்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, தே ஆர் கன்சர்ன்ட் அப்படின்னு சேர்த்தே பார்க்கறது இல்ல. நம்ம ஒவ்வொரு தூதரக அதிகாரி, அதாவது அவங்களோட தலைமை அதிகாரியிடம் இதற்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளோம். நமது நிலைப்பாடை தீர்மானமாக தெரிவித்துள்ளோம். என்ன எடுக்க போறோம்ன்றத, அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் இருக்கக்கூடும் என்பதை அவர்களுக்கு மறைமுகமாக தெரிவித்திருந்தோம். இப்பொழுது திட்டவட்டமாக இதை தான் நாம் செய்திருக்கிறோம். நாங்கள் செய்ததுக்கான காரணங்கள் இவை, நாங்கள் தாக்கிய இடங்கள் இவை என்று நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியுள்ளோம். இதனால் நாம் தெரிவிக்க போவது என்னவென்றால், எஸ்கலேஷன், அடுத்த கட்டமாக இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க போவதில்லை என்பது அமெரிக்காவுக்கு சொல்லாம ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த சர்வதேச சட்டத்துல ப்ரொபோஷனாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு அடி கொடுத்தா பதிலுக்கு ஒரு அடி கொடுக்கலாம், அதுக்கு ப்ரொபோஷனேட்டா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ பாகிஸ்தான் தூண்டிய தாக்குதலுக்கு இது ஒரு ப்ரொபோஷனேட் ரெஸ்பான்ஸ் என்றுதான் சர்வதேச சமூகமும் சட்டமும் பார்க்குமா? பாகிஸ்தான் தூண்டிய தாக்குதல் கண்மூடித்தனமான தாக்குதல். அது ராணுவத்தின் மீது தாக்கியிருந்தால் அதற்கு வேற மாதிரி பதிலடி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மக்கள் மீது தாக்கிய தாக்குதலானது அது ஒரு தீவிரவாத தாக்குதல், அதுவும் ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரா இருக்கும் போது பாகிஸ்தானுக்கு இப்படித்தான் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும், உலக நாடுகளுக்கும் தெரியும். இது போல் ஒன்று வரப்போகிறது என்று, இந்தியா தாக்கும் என்று அவர்களுக்கு தெரிய போகுது. ஆனால் உலகம் அறிந்து கொள்ளாத ஒரு விஷயம், பரவலாக இவ்வளவு பெரிய தாக்குதல், அதாவது பஞ்சாப் முதல் POK வரை தாக்குதல் நடக்கும், அதுவும் துல்லியமான தாக்குதலாக இருக்கும், தீவிரவாத அமைப்புகளை நிலைக்குலைய செய்யக்கூடிய ஒரு தாக்குதலாக இருக்கும். பாகிஸ்தான் இதற்கு எந்த விதத்திலையும் பதிலடி கொடுக்க முடியாத ஒரு தாக்குதலாக இருக்கும். எஸ்கலேஷன் லேடர்ல அடுத்த கட்டம் பாகிஸ்தான் நகர்ந்து செல்லாமல் இருப்பதுதான் இப்போது பாகிஸ்தானுக்கும் சால சிறந்தது. அதே சமயத்தில் உலக நாடுகளும் அதை தான் விரும்பும். அந்த பிரஷர் தான் அப்ளை பண்ணும். அதை செவனே செய்திருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர். இந்த பெயர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரை பிரதமர் நரேந்திர மோடி தேர்ந்தெடுத்ததாக ஒரு முக்கியமான சோர்ஸ் நமக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த டெரரிஸ்ட் எல்லாம் நம்முடைய பெண்களை விதவையா இருக்கிறதுக்கு காரணமானாங்க. ஸோ அதுக்கு தக்க பதிலடி என்றால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு, இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பெயர் சூட்டியிருக்கிறார். பெயர் சூட்டெல்லாம் ஒரு பக்கம் என்றால், ஒரு 12 நாட்களாக தயாரிப்பு, இது துல்லியமாக நடக்கணும், ராணுவ கேந்திரங்கள் தாக்கப்பட்டக்கூடாது, பாகிஸ்தான் சும்மாவே மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பொய் பரப்பும், அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீவிரவாத அமைப்புகள் கேந்திரங்கள் மட்டுமே குறிவைத்து ரொம்ப துல்லியமாக வெற்றிகரமாக சாதித்து முடித்திருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.